மணிக்கு புத்தி வந்த நாள். இது பசுமையான காடு. அங்கே ஒரு குட்டி அணில். அதன் பெயர் மணி. அவன் சுறுசுறுப்பாக வாழ்ந்தான். ஐயா ஏ, இன்று சாகச நாள். பழம் பிடிக்கணும், மரம் ஏறணும், விளையாடணும் என்ற யோசனையில் இருந்தான். மணியின் தோழி முத்து என்ற கிளி வருகிறாள். மணி, மழைக்காலம் நெருங்குது. நீ ஏதாவது உணவு சேமிச்சியா? அதற்கு மணி, ஐயோ, இன்னும் எத்தனை நாளாக மழை வரப்போகுது, நான் நாளைக்கு சேகரிக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு முத்து, இப்படி ஒவ்வொரு நாளும் நாளைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பசிச்சு போயிடுவே. காட்டில் நண்பர்கள் பேசுகிறார்கள். மணியும் அவன் நண்பர்களும் விளையாடுகிறார்கள். மணி சொன்னது, நண்பர்களே, நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? அதற்கு முயல் சொன்னது, நாங்கள் மழைக்காக குடில் கட்டுறோம் என்று. மணி கிண்டலாய், ஹா ஹா, குடில் கட்டி என்ன பண்ண போறீங்க? நம்ம எல்லாம் மரம் ஏறி போயிடலாம் இல்ல? அனைவரும் சிரித்தாலும் மெல்ல தங்கள் வேலையை தொடர்கிறார்கள். மணி மட்டும் விளையாட்டிலேயே மூழ்கிக் கொண்டிருந்தான். மழைக்காலம் தொடங்குகிறது. இடி மின்னல், மழை சத்தம். சில நாட்களுக்கு பிறகு புயல் வந்தது. மரங்கள் அசைய, மழை கொட்டியது. மணி பயத்துடன், ஐயையோ, பழம் எடுக்க முடியல, என்ன சாப்பிடுறது, எனக்கு பயமா இருக்கிறது. முத்து கிளி உதவிக்கு வருகிறாள். முத்து சொன்னால், மணியிடம் உனக்கு பசி இருக்கும், இதோ சில பழங்களும் காய்கறிகளும் நான் கொண்டு வந்தேன், சாப்பிடு என்றால். மணி முத்துவிடம், முத்து நன்றி என்று சொன்னான். நீதான் உண்மையான தோழி, இனிமேல் நான் உன்ன மாதிரி புத்திசாலி ஆகிறேன் என்றான். இருவரும் பழம் சாப்பிடுகிறார்கள். அடுத்த நாள் காலை மழை நின்று சூரியன் வெளிச்சம் வீசுகிறது. மணி உற்சாகமாக, இப்போ நான் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறேன், மழை வரட்டும், புயல் வரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. மணி மரத்திலிருந்து பழம் சேகரிக்கிறான். மற்ற விலங்குகள் பாராட்டுகின்றன. முயல் சொன்னது, வாவ் மணி, நீ ரொம்ப மாறிட்டே. கரடி சொன்னது, மணியிடம் சூப்பர், கூட்டு பணிதான் சிறந்தது. அனைவரும் சேர்ந்து பாடும் ஒலியுடன் பழம் சேகரிக்கிறார்கள். மாலை நேரம் சூரியன் மறைகிறது. எல்லா விலங்குகளும் சிரித்து கொண்டு அமர்ந்துள்ளன. மணி சொன்னான், இனி நான் சோம்பேறி அல்ல, புத்திசாலி அணில் மணி. முத்து சிரித்து சொன்னால், அப்படித்தான் இருக்கணும் என்று. வேலை செய்தா வாழ்வு நல்லது, சோம்பேறிக்கு பசிவாதம்தான். மோரல், நெறி, நாளைக்கு தேவையானதை இன்றே தயார் பண்ணிக்கணும், புத்திசாலி ஆவோம்.